நம்ம அண்ணாமலைஜி கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் புள்ளி விவரம்லாம் பேசியிருக்கிறார். ஸோ அந்த புள்ளி விவரம்லாம் என்னன்னு கொஞ்சம் பார்த்துருவோமே. A state like Tamil Nadu in 2011, the debt to GDP was at 16%. In 2026, the debt to GDP is at 26%. In Tamil Nadu, out of the total budget, this budget they just presented, 4,52,000 crore. If you look at the capital expenditure, is 13%. Gujarat, the capital expenditure is 26%, 1 lakh crore. நியூஸ் 18 நடத்தின கான்க்ளேவ் சமீபத்தில் அதில் அண்ணாமலை கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றி, அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய கடனை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு சில டேட்டாவெல்லாம் பேசியிருக்கிறார். அதில் முக்கியமாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய கடன் அதனுடைய ஜிடிபியில் எத்தனை பர்சன்டேஜாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாரு. அதாவது 2011 இது 16% இருந்தது. இன்னைக்கு இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் அது 26% ஆயிருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்கு பாருங்க அப்படின்னு கவலைப்படுறார். அதாவது அவர் அந்த நிகழ்ச்சி முழுக்க கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் படுபாதாளத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் பேசினுக்கிறார். அதாவது திமுக ஆட்சியில் இவ்வளோ கடன் அதிகமாகிடுச்சு அப்படின்னு தான் அவர் சொல்ல வர்றது. ஆனால் கடனை கம்பேர் பண்ணும்போது மட்டும் 2011 போயிட்டார் வசதியாக. ஏன்னா 16 to 26 கம்பேர் பண்ணோம்ல, அதுக்காக. ஸோ 2011 16% இருந்தது அப்படிங்கிறது அண்ணாமலை சொல்கிறது உண்மைதான். ஆனால் அது 2021 கடந்த 10 ஆண்டு காலம் 2011 21 வரைக்கும் அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது. அது அந்த ஆட்சிக்கு பிறகு 2021 திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி என்ன இருந்தது கடன் அப்படின்னு பார்த்தோம்னா, 2021 தமிழ்நாட்டினுடைய டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோங்கிறது 28.3%. 2011 அதிமுக ஆட்சிக்கு வரும்போது 16%, 2021 அதிமுக வெளியேறும்போது 28.3%. இந்த 28.3%ங்கிறது கடந்த 5 ஆண்டுகளில் 2021 26 இன்னைக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா 28.3 26% டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறது குறைந்திருக்குது. ஆக்சுவலாக சிஏஜி, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சிஏஜி இருக்குது இல்லைங்களா, அந்த சிஏஜியே பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அவங்க பாராட்டக்கூடிய ஒரே விஷயம் இந்த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவை குறைச்சி கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான். அதையே நம்ம அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, 2011 கூட கம்பேர் பண்ண போயிட்டாப்புல. ஸோ கடந்த 5 ஆண்டுகளில் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறது 2% குறைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். இதை மறைத்து தான் அண்ணாமலை ஒரு உருட்டுறார். சரி, அடுத்ததுக்கு போவோம். அந்த உருட்டிலேயே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க கடன் வாங்குறதே எதுக்கு வாங்குறாங்க தெரியுமா? வட்டி கட்டுறதுக்கு தான் வாங்குறாங்க. கடனை வாங்கி ஏதாவது உருப்படியாக நீங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஸ்பெண்ட் பண்ணிங்களா? புதுசாக ஏதாவது ஒன்று உருவாக்குறதுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணல. எதையுமே நீங்கள் வட்டி கட்டுறதுக்கு கடன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டையும் குஜராத்தையும் கம்பேர் பண்ணுறார். தமிழ்நாடு ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக ஒதுக்குனது அப்படிங்கிறது வெறும் 13%. ஆனால் குஜராத்து அதனுடைய பட்ஜெட்டில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக ஒதுக்குனது அப்படிங்கிறது 26% அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை கேட்கும் போது நம்ம எல்லாருக்கும் எப்படி தோணும் அப்படின்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குறதுக்கு 26%, அதாவது 4ல் 1 பங்கு குஜராத் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க தானே எதிர்காலத்தோடைய நீடித்த நீண்ட கால வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்காங்க. தமிழ்நாடு ஒன்றுமே பண்ணலையே, எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கே கடன் வாங்கி அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் குஜராத் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுறதும், தமிழ்நாடு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு லிமிட்டடாக செலவு பண்ணுறதும் இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை, பல ஆண்டு காலமாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நடைமுறை தான். நீங்கள் 2017 எடுத்துக்கிட்டாலே அப்போ தமிழ்நாடு 10% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தப்ப குஜராத் 20% செலவு பண்ணிகிட்டு இருந்தது. அப்போவே தமிழ்நாட்டை விட 2 மடங்கு அதிகமாக குஜராத் செலவு பண்ணியிருக்கு. இது ஏதோ இன்னைக்கு திடீர்னு தமிழ்நாடு அரசு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சிட்டதாகவும் குஜராத் திடீர்னு ஏற்றிட்டதாகவும்லாம் கிடையாது. சரி, எப்படி இருந்தால் என்ன, அவங்க நிலைத்த நீடித்த வளர்ச்சிக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்கல்ல அப்படின்ற அடுத்த கேள்வி வரலாம். அதுக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, நீண்ட காலமாக குஜராத் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருதுன்னா அந்த வளர்ச்சி மக்களுடைய வளர்ச்சியில் பிரதிபலிக்கணும் இல்லைங்களா? இதை ஒப்பிட்டு தான் பார்த்தோம்னா, பிரான்ஸை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸர் கிறிஸ்டோஃப் ஜெப்ரலெட் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர் குஜராத்தையும் தமிழ்நாட்டையும் 2த்துடைய எக்கனாமியையும் ஒப்பிட்டு ஒரு ஆய்வை செய்திருக்கிறார். அந்த ஆய்வில் அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறார், என்ன முடிவுக்கு வந்தார் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அவர் நிறைய டேட்டாவை பார்த்தோம்னா 2023 வேர்ல்டு பேங்க் ரெக்கார்டில் இருந்து எடுத்து அவர் ஒப்பிட்டு இருக்கிறார்.
அதில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, எக்கனாமிக் growth அப்படிங்கிறது 2 ஸ்டேட்டையும் ஒப்பிட்டா 2 ஸ்டேட்டுக்கும் எக்கனாமிக் growth அப்படிங்கிறது ஓரளவுக்கு போத் நெக் டு நெக்காக தான் இருக்குது. எதுவுமே ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப கம்மியாகவும்லாம் இல்லை, ரெண்டுமே ஓரளவுக்கு நெக் டு நெக் ஓரளவுக்கு அப்படியே போகுது அப்படிங்கிறத அந்த டேட்டா வச்சு சொல்கிறார். 2023 சமயத்து டேட்டா. சரி, எக்கனாமி நெக் டு நெக்காக இருக்குது அப்படின்னா இது மக்கள்கிட்ட எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒப்பிடணும் இல்லைங்களா? அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 3 முக்கியமான க்ரைட்டீரியாவை எடுத்துக்கிறார். ஒன்று, அந்த ஸ்டேட்டில் பாவர்ட்டி வறுமை எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. 2வது, கல்வியில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது. 3வது, மக்களினுடைய சுகாதாரம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது. இந்த 3 ஃபேக்டர் எடுத்து அவர் ஆராய்ச்சி பண்ணுறார். அப்போ எவ்வளோ மக்கள் வறுமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒப்பிடுறதுக்காக ஒரு சில இதை க்ரைட்டீரியா வச்சு அதை ஆராய்ச்சி பண்ணுறாரு. அதில் பார்த்தோம்னா முக்கியமாக பார்த்தோம்னா எவ்வளோ பேர் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 5.8% மக்களுங்கிறவங்க பிலோ பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறது கீழே இருக்கிறாங்க. இந்த பக்கம் குஜராத்தை எடுத்துக்கிட்டோம்னா 21.8% மக்கள் அப்படிங்கிறவங்க பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிறாங்க. இது ஒரு ஃபேக்டர் மட்டும்தான். அடுத்தது இன்னொரு ஃபேக்டருக்கு வந்தோம் அப்படின்னா பர் கேபிட்டா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ஒவ்வொரு தனி மனிதரும் சராசரியாக எவ்வளவு செலவு செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா சராசரியாக ஒரு தனிநபர் மாதத்துக்கு 7,630 ரூபா செலவு பண்ணுறார். இதே குஜராத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சராசரி தனிநபர் அப்படிங்கிறவர் 6,621 ரூபா தான் செலவு பண்ணுறார். அப்போ குஜராத்தை விட தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சராசரி குடிமகன் அப்படிங்கிறவர் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் அதிகமாக செலவு செய்கிறார். இது இவருடைய செலவு செய்யக்கூடிய திறன் அதிகமாக இருக்கிறத காட்டுது. அடுத்ததாக சம்பளம். இப்போ ஒரு ரூரலில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சர் அல்லாத, அதாவது விவசாயம் கூலி அல்லாத, விவசாயம் அல்லாத மற்ற வேலைகள் செய்கிறவங்களுடைய ஆவரேஜ் டெய்லி வேஜ், ஆவரேஜ் தின சம்பளம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 481 ரூபா 50 பைசா இருக்குது. இது குஜராத்தில் எடுத்துக்கிட்டோம்னா 273 ரூபா 10 பைசா. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு ஆவரேஜ் சம்பளம் எவ்வளோ இருக்குது, குஜராத்தில் ஆவரேஜ் சம்பளம் எவ்வளோ இருக்குதுன்னு ஒப்பிட்டு பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அடுத்தது, அவங்களுடைய சம்பளத்தை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸோடைய ஆவரேஜ் சம்பளம் அப்படிங்கிறது 500 ரூபாயா இருக்குது ஒரு நாளைக்கு. இதே குஜராத்தில் அது 323 ரூபாயா இருக்குது. அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பெரிய அளவில் நாங்கள் குவிக்கிறோம் அப்படின்னு பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய குஜராத்தில் அது எந்த இடத்துலையுமே மக்களுடைய வாழும் சூழலில், வாழ்வாதாரத்தில் வெளிப்படலை. அடுத்தது கல்வியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ட்ராப் அவுட் ரேட் எடுத்து பார்க்குறாரு. பள்ளிகளை விட்டு இடை நிற்கிற அந்த விகிதம் அதை பார்க்கும்போது இப்போ அப்பர் எலிமெண்ட்ரி ஜிஇஆர், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தோம்னா அப்பர் எலிமெண்ட்ரி ஜிஇஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூல் முடிச்சுட்டு மேலே போகிறவங்க, 5வது வரைக்கும் படிச்சுட்டு 6வதுக்கு மேலே இருக்கக்கூடிய படிக்க போகக்கூடிய மாணவர்கள். இது பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 98.3% பசங்க 5வது முடிச்சுட்டு மேலே போகிறாங்க படிக்கிறதுக்கு. இது குஜராத்தில் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 91.1%. அடுத்தது ஹையர் செகண்டரி போகக்கூடிய மாணவர்கள், 10வதுக்கு மேலே போகக்கூடிய மாணவர்கள். இது எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் 81.5% மாணவர்கள் 10வதுக்கு மேலே படிக்க போகிறாங்க. இது குஜராத்தில் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 57.6% மாணவர்கள் தான் 10வது முடிச்சுட்டு அதுக்கு மேலே படிக்க போகிறவங்க. காலேஜுக்கு வந்தோம்னா இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது. காலேஜுக்கு போகிறது, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறது அப்படிங்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகம். இதில் நம்ம ஒப்பிட்டுலாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இது கல்வித்தரத்திலும் கல்வியிலும் கூட குஜராத்தினுடைய அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அளவுக்கு அதிகமாக செய்யப்படுற அந்த செலவினுடைய அந்த தன்மை அப்படிங்கிறது இதுலேயும் வெளிப்படலை. அடுத்தது சுகாதாரம், 3வதா. சுகாதாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த இன்ஃபண்ட் மோர்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குழந்தைகள் இறக்குற விகிதம் அப்படிங்கிறது. அந்த இன்ஃபண்ட் மோர்டாலிட்டி ரேட்டில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு 1000 குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அதில் 13 குழந்தைகள் இறக்குறாங்க. இதே குஜராத்தில் எடுத்துக்கிட்டோம்னா 1000 குழந்தைகளில் 23 குழந்தைகள் இறக்குது. ஸோ சுகாதாரத்திலையும் குஜராத்தினுடைய அந்த ஹெவி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வெளிப்படலை. அப்போ எங்கே தான் போகுது, எப்படி தான் செலவு பண்ணப்படுது இந்த பணம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா, இப்போ இதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த 2 ஸ்டேட், தமிழ்நாடு குஜராத், இந்த 2 ஸ்டேட்டினுடைய பாலிசியை ஒப்பிடுகிறார்.
கொள்கைகள். இந்த கொள்கைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் தமிழ்நாடு ஏன் குறைவாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் செலவு பண்ணுது, குஜராத் ஏன் அதிகமாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஸ்பெண்ட் பண்ணுது அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குஜராத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது உண்மையிலேயே வந்து ஒரு வெல்த்தியான ஸ்டேட். ஜிடிபி வைஸ் பார்த்தாலும் சரி, எந்த அடிப்படையில் பார்த்தாலும் அதனுடைய வெல்த் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் தமிழ்நாடோடு ஒப்பிடும்போது ரொம்ப குறைவானதெல்லாம் கிடையாது. ஆனால் மக்களினுடைய வாழ்க்கை தரம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது குஜராத்தினுடைய மக்கள் அப்படிங்கிறவங்க ஏழைகளாக இருக்கிறாங்க. அப்போ முக்கியமாக அங்கே என்ன நடக்கலை அப்படின்னா வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பெரிய அளவில் குஜராத்தில் மக்கள் மத்தியில் நடக்கலை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கன்சர்ன். குஜராத்தினுடைய பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எனர்ஜி செக்டார், இதில் தான் குஜராத்தினுடைய மேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ குஜராத் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஹெவியாக ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னா அதனுடைய பெரும் பங்கு அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எனர்ஜி செக்டாரில் தான் பெரும் அளவு ஸ்பெண்ட் பண்ணப்படுது. ஆனால் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மாறாக இங்கே வந்து சோஷியல் வெல்ஃபேர் பாலிசிஸ், அதில் வந்து இதனுடைய பணம் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஸ்பெண்ட் பண்ணப்படுது. அப்போ கொள்கையாகவே குஜராத்தினுடைய கொள்கை அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டை வளர்த்தெடுக்கக்கூடிய கொள்கையாகவும் தமிழ்நாட்டினுடைய கொள்கை அப்படிங்கிறது சோஷியல் வெல்ஃபேர் பாலிசி கொண்ட கொள்கையாகவும் இருக்குது. அப்போ சோஷியல் வெல்ஃபேர் பாலிசி மூலமாக தமிழ்நாடு எதில் இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்னா அது வெறும் செலவா? சோஷியல் வெல்ஃபேர்னால் எல்லாருக்கும் காசை கொடுத்து விட்டு செலவு பண்ணுறதா அப்படின்னு கேட்டால், எப்படி குஜராத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எனர்ஜி அதில் இன்வெஸ்ட் பண்ணுதோ தமிழ்நாடு அதற்கு மாறாக ஹியூமன் ரிசோர்ஸை டெவலப் பண்ணுது, ஹியூமன் ரிசோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுது. ஸோ இதை அவர் எப்படி ஒப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து தமிழ்நாடு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எவ்வளோ செலவு பண்ணுது அரசாங்கத்திலேருந்து அப்படின்னு எடுத்து பார்க்குறாரு. அதை பார்க்கும்போது 2012 2020 வரைக்கும் இது வந்து ஏடிஎம்கே ஆட்சி தான். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் கடந்த காலங்களில் இருந்த எல்லா அரசுகளும் இந்த சமூக நல கொள்கைகளில் தான் முதன்மையாக வச்சு தான் அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா 2012 2020 வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது 20.5% அதிகமாகிருக்கு. அதே குஜராத்தினுடைய ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கிட்டோம்னா 2012 2020 வரைக்கும் வெறும் 10.5% தான் அதிகமாகிருக்கு. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஏன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னு தமிழ்நாட்டை கேட்கக்கூடிய அண்ணாமலை, குஜராத்தோடு ஒப்பிடக்கூடிய அண்ணாமலை, தமிழ்நாடு குஜராத்தை விட 2 மடங்கு அதிகமாக தொகையை அதிகப்படுத்தி இருக்குது ஹெல்த் கேரில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியதில் அப்படிங்கிறதுல அந்த கேள்வி அண்ணாமலை எழுப்புறது இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஹாஸ்பிட்டல்ஸை எடுத்துக்கிட்டோம்னா 10 லட்சம் பேஷண்ட்ஸுக்கு இங்கே 1000க்கும் அதிகமான பெட் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. குஜராத்தை எடுத்துக்கிட்டோம்னா 10 லட்சம் பேஷண்ட்டுக்கு வெறும் 316 பெட் தான் இருக்குது. அதே மாதிரி இந்தியா முழுக்க மிக முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக கல்வியில் பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது மதிய உணவு திட்டம். இந்த மதிய உணவு திட்டம் ரொம்ப எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுறது தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டினுடைய மிட் டே மீல் ஸ்கீமுக்காக எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா 85.4% ஹை ஸ்கூல்ஸ் இது எல்லாத்துலேயுமே இந்த சத்துணவு திட்டம் வெற்றிகரமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இது குஜராத்தில் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 11% ஹை ஸ்கூல்ஸில் தான் இந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டினுடைய ஸ்கோப் என்ன, குஜராத்தினுடைய ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத இந்த கம்பேரிசன்லேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ குஜராத்துக்கு பாசிட்டிவ் சைடே இல்லையா அப்படின்னு கேட்டால், குஜராத்தில் வந்து பார்த்தோம்னா மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இது வந்து நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக பார்த்தோம்னா இந்த பவர் கெப்பாசிட்டி இது வந்து பார்த்தோம்னா குஜராத்தில் வந்து 2022-23 இந்த வருஷத்து அடிப்படையில் பார்த்தோம்னா 45,913 மெகாவாட் மின்சாரம் வந்து அவங்கக்கிட்ட பவர் கெப்பாசிட்டி இருக்குது. இதே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து 37,514 மெகாவாட் தான் இருக்குது. அதே மாதிரி சாலை எடுத்துக்கிட்டோம்னா, ரோடு எடுத்துக்கிட்டோம்னா குஜராத்தில் 7,885 கிலோமீட்டருக்கு நேஷ்னல் ஹைவே இருக்குது. தமிழ்நாட்டில் 6,858 கிலோமீட்டர் தான் நேஷ்னல் ஹைவே இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட் ஹைவேவுமே குஜராத்தை விட குறைவாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி குஜராத்தை பொறுத்த வரைக்கும் குஜராத் ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜியன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டமே உருவாக்கி அவங்க வந்து பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க ஊருக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து நிறைய திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் வந்து லேண்டை கம்மி விலையில் கொடுக்கறது, எல்லாத்தையும் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு தந்து எங்கள் ஊரில் கடை தொடங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்களை குஜராத்தில் பண்ணுறாங்க. இது இல்லாமல் ரொம்ப முக்கியமாக ஒன்றிய அரசினுடைய ஃபேவர் அப்படிங்கிறது குஜராத்துக்கு பெரிய அளவில் இருக்குது. குறிப்பாக அங்கே கிஃப்ட் சிட்டி அப்படின்னு ஒன்று உருவாக்கி பெரிய அளவிலான
ப்ராஜெக்ட்ஸை வந்து அங்கே வர வைக்கிறது, பாலிசி அளவிலேயே ஒன்றிய அரசு வந்து குஜராத்துக்கு ஃபேவராக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் குஜராத்துக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு மத்தியிலும் இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சாதகமான கொள்கைகள் அடிப்படையிலும் யாருக்கெல்லாம் லாபம் பெருசாக கிடைச்சிருக்குது குஜராத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிலையன்ஸ் குரூப்பு, அதானி, டாட்டா, எஸ்ஆர் இந்த மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள் இதனால் பெரிய அளவில் பெனிஃபிட் ஆகிருக்கிறாங்க. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நிறைய பெட்ரோ கெமிக்கல் ரிஃபைனரி பிளான்ஸ் உருவாக்கியிருக்கிறாங்க, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி அவங்க பெரிய அளவில் பெனிஃபிட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அவங்க முக்கியமாக குஜராத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணது எல்லாமே மெகா ப்ராஜெக்ட்ஸ் தான். ஆனால் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மாறா இங்கே சின்ன இண்டஸ்ட்ரீஸ் இது வளர்த்தெடுக்கிறதுல பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமான ஃபேக்ட்ரிஸ் அப்படிங்கிறது இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா 38,837 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. குஜராத்தில் எடுத்துக்கிட்டோம்னா 28,479 ஃபேக்ட்ரி தான் இருக்குது. ஸோ 10,000 கம்பெனி குஜராத்தை விட தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. ஒரு மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை காட்டிலும் சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸை அதிக எண்ணிக்கையில் உருவாக்குறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி MSME அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மால் மைக்ரோ மீடியம் என்டர்பிரைசஸ் இது பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 49 லட்சம் இருக்குது. இது குஜராத்தில் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 33 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, குஜராத்தில் கம்மியாக இருக்குது அப்படின்னு தானே சொல்கிறோம். ஆனால் ரெண்டுத்தில் கம்பேர் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருக்குல்ல, இது எங்கே அதிகம்னு பார்த்தா தமிழ்நாட்டை விட குஜராத்தில் தான் அதிகம். அதிக இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது குஜராத்தில் போடப்பட்டிருக்கு. குஜராத் MSME இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1,74,600 கோடி அங்கே இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 81,500 கோடி தான் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் நிறைய நிறுவனங்களாக இருக்குது. இப்போ இது ரெண்டும் இருக்குது இல்லைங்களா, இங்கே அதிகமும் இங்கே கம்மி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ யார் வந்து அதிக வேலை வாய்ப்பை உருவாக்கியிருப்பாங்க? பார்த்தோன்னே நமக்கு எப்படி தோணும், யார் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க தானே அதிக வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்கணும் அப்படிங்கிறது தானே தோணும். ஆனால் தமிழ்நாடு தான் அதிக வேலை வாய்ப்பை MSMEக்கள் மூலமாக உருவாக்கியிருக்கு. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய MSMEs எல்லாம் லேபர் இன்டென்சிவாக இருக்குது, குஜராத்தினுடைய MSMEக்கள்லாம் கேபிட்டல் இன்டென்சிவாக இருக்குது. அப்போ தமிழ்நாடு பார்த்தோம்னா 96 லட்சம் எம்ப்ளாய்மெண்ட்டை MSMEல கிரியேட் பண்ணியிருக்கு. குஜராத் 61 லட்சம் எம்ப்ளாய்மெண்ட்டை தான் கிரியேட் பண்ணியிருக்குது. இதுதான் குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான வித்தியாசம் அப்படிங்கிறத கிறிஸ்டோஃப் ஜெஃப்ரலேட் சொல்கிறார். அப்போ யூனியன் கவர்மெண்ட்டினுடைய ஃபேவர் இது எதுவுமே இல்லாமலேயே தமிழ்நாடு தன்னிச்சையாக இதையெல்லாம் வளர்த்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சர்வீஸ் செக்டாரில் தமிழ்நாடு பெரிய அளவிலான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கண்டிருக்கு. எதனால சர்வீஸ் செக்டாரில் தமிழ்நாட்டினால பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடிஞ்சுது? தமிழ்நாடு இந்தியாவிலேயே 3rd பிக்கெஸ்ட் சர்வீஸ் செக்டராக இருக்குது. எதனால் இந்த நிலையை அடைய முடிஞ்சுது அப்படின்னா இங்கே வளர்த்தெடுக்கப்பட்ட ஹியூமன் ரிசோர்ஸ். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சோஷியல் செக்டாரில் அதிக அளவு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பணத்தை, கல்வி, சுகாதாரம், இந்த மாதிரி சோஷியல் சப்சிடிஸு, இதுக்கெல்லாம் நிறைய பணம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி அதிக அளவிலான ஹியூமன் ரிசோர்ஸ், நாலேஜ் உள்ள ஹியூமன் ரிசோர்ஸை, நாலேஜ் ஹப்பை தமிழ்நாடு உருவாக்கியிருக்கு. அதனால தான் இங்கே சர்வீஸ் செக்டார் அப்படிங்கிறது பெரிய அளவில் வளர்ச்சி கொண்டு இருக்குது. அப்போ ஸ்கில்டு மேன் பவரை சோசியல் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக தமிழ்நாடு உருவாக்குனது அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு எக்கனாமியினுடைய பேக் போனாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் குஜராத்தினுடைய சர்வீஸ் செக்டார் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒன்லி மெயினாக வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டாரை மையப்படுத்தி மட்டும்தான் குஜராத்தினுடைய சர்வீஸ் செக்டாருங்கிறது பெருசாக இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாடுங்கிறது அதனுடைய சர்வீஸ் செக்டார் மல்டிப்புள் விஷயங்களில் இயங்கிட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாடு பணத்தை ஹியூமன் ரிசோர்ஸில் போட்டுது, குஜராத் பணத்தை கார்ப்பரேட்டில் போட்டுது. இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தான் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். தமிழ்நாட்டினுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைவாக இருக்கிறதும் குஜராத்தினுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கிறதும். அப்போ குஜராத் பயனுள்ள வகையில், மக்களுக்காக பயனுடைய வகையில், நேரடியாக மக்களை வளர்த்தெடுக்கிற வகையில் அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்குதா அப்படின்னு கேட்டால் அதற்கான பதில் கிறிஸ்டோஃப் ஜெஃப்ரலேட்டினுடைய அந்த கம்பேரிசன்லேருந்து இல்லை அப்படிங்கிறது தான் கிடைக்குது. ஏன் அப்படின்னா அது மக்களுடைய வாழ்க்கையில் நேரடியாக பிரதிபலிக்கவில்லை. ஏன்னா நீண்ட காலமாக இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக ஒதுக்கிறது, சப்சிடி சோஷியல் செக்டாருக்கெல்லாம் கம்மியாக ஒதுக்கிட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அதிகமாக ஒதுக்கிறது அப்படிங்கிறத குஜராத் நீண்ட காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. நீண்ட காலமாக பண்ணியுமே அது மக்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் பிரதிபலிக்கவில்லை. ஆனால் தமிழ்நாடு நீண்ட காலமாக பண்ணிக்கிட்டு வந்த சோஷியல் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மக்களுடைய வாழ்க்கையில் நேரடியாக பிரதிபலித்திருக்கிறது.
இந்த உண்மை தெரியாமலோ அல்லது தெரிந்தோ தான் அண்ணாமலை நியூஸ் 18 அந்த கான்க்ளேவ்ல உட்காந்து உருட்டிக்கிட்டு இருக்கார். ஸோ ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது வெறும் நம்பர் கிடையாது, பர்சன்டேஜ் கிடையாது. அது மக்களுடைய வாழ்க்கையில் என்னவாக பிரதிபலித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கடன் அதிகமாயிடுச்சுன்னு கத்துறதோ, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னு கத்துறதோ பொருளாதாரத்தினுடைய அளவீடாக முழுமையான அளவீடு கிடையாது. மக்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் என்ன பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறதோட சேர்த்து பார்க்கும்போது தான் அது சரியான பார்வையாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அண்ணாமலையினுடைய கடன் பற்றின அந்த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவும் உருட்டு, இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கம்பேர் பண்ணி தமிழ்நாடு ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசுகிறதும் உருட்டு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க யூடர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடர்ன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமாக நடத்தப்படுற ஒரு சுதந்திர ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்கள் கொடுக்குற பணத்திலும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூடர்ன் செய்கிற இந்த வேலை முக்கியமானது, இது சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூடர்னோட வளர்ச்சிக்கு உதவலாம்.